அங்கே பாருங்க மீன் எகுறுது. என் பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பன் பரோட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்கிறான். குழம்போட சாப்பிட்டதுக்கு நீ நீச்சல் மட்டும் பார்த்தினா சின்ன குழந்தைகள் கற்றுட்டு இருந்தாவே ஒரு 10 வருஷம் கழிச்சு குதிச்சாலும் அந்த நீச்சல் அப்படியே தான் இருக்குது. நம்ம விவசாய பாசனத்துக்காக இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மெயினாக ஓப்பன் பண்ணி விடுறது. இந்த சீசன் மட்டும் தான் இருக்குங்க, ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி பக்கத்தில் பில்லுக்குறிச்சிங்க. இது எடப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படியே எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா வாங்கிட்டு சரி அப்படியே இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்திருக்கோம். அப்படியே பார்க்கலான்னு சொல்லிங்க. தண்ணி பாருங்க ஜம்முன்னு போகுது. பாலமரத்து முனியப்பன் கோயிலுங்க. பசங்களாம் வந்தால் ஜம்முன்னு குடிச்சிட்டு அப்படியே கோயிலில் ஒரு தரிசனம் போட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. நம்ம அப்படியே பன் பரோட்டா சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குளிக்க வேண்டியதாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். இங்கே தாங்க சாட்டர்டே சண்டே ஆனால் சரியான கூட்டமாக இருக்கும். அப்படியே இயற்கையாக வாய்க்கால் ஓரமாக அப்படியே பன் பரோட்டா சாப்பிட்லான்னு சொல்லி நானும் நம்ம நண்பரும் வந்திருக்கோம். வாங்க பில்லுக்குறிச்சி தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. நம்ம ஆற்றுல குளிக்கிறது அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த தண்ணியில் எதிர் நீச்சல் அடித்தா மட்டும்தான் அந்த சைடு போக முடியும். நம்ம அப்படியே வண்டி எடுத்தாச்சுங்க. அப்படியே வேறு இடத்துல போயிட்டு அப்படியே வாய்க்கால் ஓரமாக தாங்க போயிட்டுருக்கோம். அப்படி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பசங்க பார்த்து காமிக்கிற பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி போகுதுங்க. வேற லெவலுக்கு தண்ணி பார்க்கவே. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பாருங்க எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி போகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு தாங்க போகுது, விவசாய காட்டுக்கு. தண்ணி பார்த்தீங்களா பாருங்க. மீன் எதிர மாட்டேங்குதா இங்க பாருங்க, மீனெல்லாம் ஏகுறது. கடல் ஃபுல்லாக விவசாயம் தாங்க. பார்க்கவே இப்படி இயற்கையாக பச்சை பசலின்னு தெரியுது. அப்படியே அந்த சைடு போய் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இந்த சைடு வந்து எடுக்கும் மீன் பாரு எவ்வளோ உழுவுது எகுறுதுன்னு. இது 3 இது ஓப்பன் பண்ணிட்டா தண்ணி ஃபுல்லாக போகும் போல இருக்குது. ஒரு இதுனால கம்மியாக போகுது. அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் மீன் எகுறுது. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. பாருங்க அங்கே பாருங்க மீன் எகுறுது. அவன் பாருங்க மீனெல்லாம் பயங்கரமாக எகுறுது. சின்ன மீன் பெரிய மீனெல்லாம் வருது. அதான் பாருங்க தெரியுதுங்களா. இது ஃபுல்லாக விவசாய காட்டுக்கு போகுதுங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா இது விவசாய காட்டுக்கெல்லாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி ஆற்றுல கலக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு காடு. குச்சிக்கிழங்கு காடு தான் இதுதாங்க. இந்த கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல குச்சிக்கிழங்கு பார்த்தீங்களா. இதுதான் குச்சிக்கிழங்கு காடு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்காங்க. ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். அப்படியே நம்ம இந்த வாய்க்கால் ஓரமாக போயிட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஆல்ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களாம் அங்கே தாங்க போய் சாப்பிட்டோம். இங்கே பாருங்க தென்னந்தோப்பு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பலாப்பழ மரம். ஒரு பலாக்காய் கீழே விழுந்து கிடக்கு. எடுக்க தேவை சும்மா பார்க்கலாங்க வீடியோக்காக.
இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பெலாக்கா தான், வேற லெவலில் இருக்கா. மரம் ஃபுல்லாகவே பெலாக்காய் தாங்க. இப்படி போகிற வழியில் இருந்துச்சு, சரி இதையும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க பெலாக்கா. சா எல்லாம் பிஞ்சு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் போல இருக்குது. சின்னதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் கிடக்கு, இப்போ தான் விழுந்திருக்கும் போல். அங்கே ஒரு காய் பழுத்துருக்குதுங்க. சோப்பு பாருங்கள் இயற்கை எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துல ஜம்முன்னு ஒரு வீடாக கட்டி இருக்கிறதே வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்க, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். அப்படிங்களா? ஓகேங்க, அப்படியே பார்க்கலாம், கிளம்பலாம். பாருங்க இயற்கையா சே வாழ்ந்தா இந்த மாதிரி இடத்துல வாழணும், இல்லைன்னா செத்து போயிடணும். ஏங்க சார் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே பச்சை பசியேன்னு. என்ன பயங்கரமாக இருக்கும் பார்க்க. அந்த பொலாம்பட்டி போகிற ஸ்கூல், சித்தூர் போகிற வழியில் ஸ்கூல் போகிற வழி. அப்படியே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. சரி ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன், வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்கலாங்க, ஒரு நல்ல இடமா ஸ்பாட்டில் அப்படியே சாப்பிட்டு அப்படியே குளிக்கிற மாதிரி ஒரு இடமா பார்க்கலாம். அவ்வளோ தாங்க, ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே இங்கே சாப்பிட்டு அப்படியே இங்கேயே ஒரு குளியில் போட்ட வேண்டியதாங்க. வேறு லெவலில் இருக்கா பாருங்க. ஆனால் நம்ம ஊர் தான்ப்பா, நல்லா இயற்கையாக தண்ணி போகுது. நம்ம ஊருக்கு என்ன ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது, இதை விட என்ன வேணும்? நம்ம ஊரில் ஒரு மனுஷனுக்கு மெயினான ஒரு இது அத்தியாவசியமான என்ன, அது தண்ணி. இங்கே தண்ணி இருக்குது, இயற்கையான ஒரு இடமும் இருக்குது. பிளேஸை பார்த்தீங்களா, அப்படியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, அப்படியே பார்க்கலாங்க. குளிக்கிறதுலேருந்து அப்படியே என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஐயோ ஜில்ஜில் எனக்கு தான் ஜில்ஜில் இருக்குது. தண்ணினா பயங்கர வெயில் வர நார்மலாக தான் அடிக்குது. அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஜில்ஜிலுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது. அதுதான் வெயில் இல்லாதனால தண்ணி நல்லா ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஜில்ஜிலுன்னு இருக்குது. ஓகேங்க, அப்படியே பார்க்கலாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இலை அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. பன் பரோட்டா எடப்பாடியில் ஜிஹெச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பன் பரோட்டா பார்த்தீங்கன்னா 20 ரூபா. சரி நம்ம பையன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். சரி இந்த டைம் பன் பரோட்டா ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே சாப்பிட்லாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் பரோட்டாலாம் சாப்பிட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் பன் பரோட்டா சாப்பிட்டு வீடியோ போட்டதே இல்லை. சரி புதுசாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டுங்க. இதுதாங்க பன் பரோட்டா பாருங்க. இந்த மாதிரி லேயரில் தான் இருக்குது. நீ ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன்? நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதே இல்லை. சரி ஓகேங்க, அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். பாருங்க பன் பரோட்டா ஒரே இலையிலே கூட்டிடுவோம். ஒரே இலையில வச்சுரு. சைடில் வச்சு வேண்டியதான். ஓகே, பன் பரோட்டா அப்படியே நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சு போடுறான். நான் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம நார்மல் பரோட்டா விட நல்லா சாஃப்டாக இருக்குது. பால் இது என்னமோ போடுவாங்களாமா. அதை ஒரு டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணி கரெக்டாக கண்டிப்பாக அந்த கடையை காமிக்கிறேங்க. செய்கிற வீடியோவை அந்த கடையில் போயிட்டு சொல்லி வீடியோ எடுத்துடலாம். எல்லாத்தையும் மிச்சு போட்டுரு. அப்புறம் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாமா? நல்லா ஊற வைக்கணுங்க குழம்போட, அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஆமாம், ஊற வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நிஜமாலுமே வேறு லெவல் இருக்குது. நான் பன் பரோட்டா சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையாக சாஃப்டாக நல்லாயிருக்கு, பஞ்சு மாதிரி. பஞ்சு மாதிரி அக்யூரேட்டாக மதுரை மாதிரி வருமானலாம் தெரியலைங்க, ஆனால் உண்மையாலும் நல்லாயிருக்கு. ஆமாம், ஆனால் அங்கே போய் சாப்பிட்டாதாங்க தெரியும் மதுரையில். இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டான்னு சொல்லி தான் அந்த கடையில் இப்போ நேமே போட்டிருந்தாங்க. சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நார்மல் பரோட்டா விட இது பெட்டராக இருக்குது. யாக்கு சார்
பரவாயில்ல, குழம்பு நல்லாயிருக்கு. சீரியஸாகவே வேற லெவலில் இருக்குது. நம்ம இனிமேல் இங்கே வாங்குறதுக்கு கம்மனு அங்கே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம் மாட்டேங்குதா? நல்லாயிருக்கு, குழம்பு நல்லாயிருக்கு. மெயினாக குழம்புக்காக வாங்கலாம். அதோட எடப்பாடி குழம்பு அந்த அளவுக்கு இருக்குமான்னு சந்தேகப்பட்டேன். இருக்குங்கிறான் குழம்போட சாப்பிட்டதுக்கு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குழம்புல நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இறங்குது. நாங்கள் வாங்கின கடை பார்த்தீங்கன்னா ஜிஹெச் பக்கத்தில், எடப்பாடியில் ஜிஹெச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டா அப்படின்னு சொல்லி கடை போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு பன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சொல்லுவீங்க. இந்த பன் பரோட்டாக்கும் இந்த குழம்புக்கும் அப்படியே தான் பாருங்கள். குழம்பு இப்படி ரவுண்டு கட்டி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு குழியில் போட்டுற வேண்டியதாங்க. பன் பரோட்டா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையாக நல்லா இருக்குது. மெயினாக அந்த குழம்பு தான். குழம்புல நல்லா ஊற வைக்கும் போது டேஸ்ட் கிடைக்குது. என்ன தான் பன் பரோட்டாவாக இருந்தாலும் குழம்பு மெயின் சோர்ஸு. நல்லா இருக்குமே. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. மதுரை பன் பரோட்டாவுக்கு இருக்குமான்னு தெரில, ஆனால் பரவாயில்ல. மெயின் இது குழம்பு தான். குழம்புல நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக குழம்பு தான் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. குளிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படியே பார்க்கலாங்க. நம்ம பையன் ஃபஸ்ட்டு குளிக்கிறாங்க. சரி, நான் குளிக்கிறேன். அப்படி போடு. அடேங்கப்பா, குளிருதா? குளிருதா? சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க, ஜம்முன்னு ஒரு குளியல். அவ்வளோதாங்க, இழுத்துட்டு பாடு. பாய் பாய் பாட் பாய். பொறுமையாடுறா, இழுத்து கிழிக்காதுரா அந்த அளவுக்கு. போயிரு போடு, பயம். நல்லா சில்லுன்னு இருக்குதுங்களா? சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு குளிக்கிறதா. வெயிலுங்க இப்போ கொஞ்சம் அடிக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா அடிக்குது. அப்போ அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுதுங்க. அதனாலேயே கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்க. அவ்வளோதாங்க, வேற லெவலா. நார்மலாக அடிச்சாவே வந்துடலாம். பாய்ச்சல் நீச்சல் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்னன்னா தண்ணி இழுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு குளிக்கிறேன். அதான் நீ நீச்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக்கிட்டு இருந்தாவே ஒரு 10 வருஷம் கழிச்சு குதிச்சாலும் அந்த நீச்சல் அப்படியே தான் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டது. ஆமாம், அது வேணா உண்மை. பயம் இருக்கா இருந்தாலும். ஏன்னா இடமும் இந்த இடம் புதுசு, நம்ம குளிக்கிறது ஏற மாதிரி இடம் இல்லை. அதனால செட்டப்புக்காக அங்கே போய் குளிக்கிறதா இருக்குது. ஆமாம், ஓகேங்க. நம்மளும் ஒரு குளியில் போடுவோம் மறுபடியும் ஒரு டைம். போடு. அப்படியே வா நேரா. நீச்சல் பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தா மட்டும்தான் நம்ம கரைக்கு வர முடியும். உள்நீச்சல் இப்படி அடிச்சுன்னா இழுத்துட்டு போயிடும். அதனால பார்த்து தாங்க அடிக்கணும். ஏரி தண்ணியோட வாய்க்கால் தானே சுத்தமா இருக்கும். ஆமா, இது ஒரு இடத்துல நிக்காதுல. ஏரி நிக்குது, வேற கலங்களா இருக்கும். வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மைதான். ஏரியில் குளிக்கிறதோட வாய்க்கால் பெஸ்ட். காவேரி ஆறு தண்ணி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் இந்த தண்ணியால், இந்த பூலாம்பட்டியில் போகிற ஆற்று தண்ணியாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இந்த வாய்க்கால் தண்ணியாக இருக்கட்டும், ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் மாதிரி உபயோகப்படுதுங்க. இந்த வாய்க்கால் வந்து விவசாயத்துக்காக, விவசாய பாசனத்துக்காக இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மெயினாக ஓப்பன் பண்ணி விடுறது. இந்த சீசன் மட்டும் தான் இருக்குங்க, ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 6 மாதம் தண்ணியே இருக்காது. உண்மையை ஒத்துக்கணும். ஆமாம், மேட்டூரில் தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. விவசாயம் இல்லைன்னா எதுவும் வராது, எதுவுமே வராது, வந்துட முடியாது. ஆமாம், விவசாயமும் எதுவும் பண்ண முடியாத ஒரு இது சூழ்நிலைக்கு ஆயிரும். இது வர்றது எவ்வளோ பெனிஃபிட்னா விவசாயத்துக்காக தாங்க மெயினான ஒரு இது நீர்ப்பாசனம். ஏன்னா ஒரு 6 மாதம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஆமாம், இதை வச்சு சேமிச்சு வச்சுக்காண்டி இதை வச்சு ஒரு 6 மாதத்துக்கு நிலத்துக்கான ஈரப்பாதத்துலேருந்து இதெல்லாம் பண்ணிக்கிறது விவசாயம். நம்மளாம் ஒரு காலத்தில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தோன்னா அந்த அண்ணன் பெரிய போய் பூந்து எஸ்கேப் ஆகும். அதெல்லாம் ஒரு காலங்க. சனி ஞாயிறுனாவே
போயிட்டு அப்படியே தண்ணி இப்படி வரும், நம்ம ஆப்போசிட்ல உள்ள போவோம். இந்த சைடு இருந்து அந்த கரைக்கு போட்டி போட்டு யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு காலம். அப்பெல்லாம் நல்லா போக முடிஞ்சது. இப்பெல்லாம் உடம்பேறி சலுப்பா இருக்குது. இப்பெல்லாம் எங்க வாரத்துக்கு ஒரு டைம் கூட வாய்க்கால் போறதில்ல. தண்ணி வந்தாதான் அது. ஆனால் சீரியஸாகவே நம்ம வந்து 90 கிட்ஸ் பசங்க பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கிரிக்கெட்டுக்கு எங்கே விளையாட போனாலும் காலையில் போனாலும் ஈவினிங் தான் வருவோம். அதேமாரி இந்த ஏரிக்கு போனாலும் அப்படியே தான், காலையில் குளிக்க போனால் ஈவினிங் வரைக்கும் குளிக்கிறது. வாய்க்காலில் சொல்ல வேணாம், அதை விட பயங்கரமாக இருக்கும் பசங்களோட சேர்ந்து குளிக்கிறது. பண்ணால் ஒரு 5 பேர் 6 பேர் போவோம் கேங்கா. வாடா போகலான்னு சொல்லி இழுத்துட்டு போவோம். குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற இடத்துல அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தா அப்படியே டீ கடைக்கு வந்தாச்சு. இது இடம் பார்த்தீங்கன்னா கல் கடை. அப்படியே டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப வேண்டியது. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.